வணக்கம். வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு தியான பயணத்துக்கு போகலாம். பழமையான வர்ணனைகளை வழிகாட்டியா வச்சு ஒரு தெய்வீக திருமுகத்தை நம்ம மனசுக்குள்ளேயே உருவாக்க போறோம். இந்த ஆன்மீக பயணத்துல ஒன்னா பயணிப்போம் வாங்க. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் பத்தி நமக்கு தெரியும். அது பராசக்தியோட 1000 திருநாமங்கள். அதுல கேசாதி பாதா வர்ணனம்னு ஒரு பகுதி இருக்கு. பக்தர்களோட தியானத்துக்காக அன்னையோட திருவுருவத்தை தலைமுடியிலிருந்து பாதம் வரைக்கும் படிப்படியா வர்ணிக்கிற பகுதி அது. நாம இப்போ அந்த வர்ணனையோட தொடக்கத்தை தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு திருநாமமா சொல்லி சொல்லி ஒரு தெய்வீக ஓவியத்தை நம்ம மனசுக்குள்ளேயே வரைய போறோம். சரி, நம்ம தியான பயணத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? உச்சந்தலையிலிருந்து ஆரம்பிப்போம். அன்னையோட திருமுடியையும் அதை அலங்கரிக்கிற கீழத்தையும் வர்ணிக்கிற முதல் 2 திருநாமங்களை முதல்ல பார்க்கலாம். 13வது திருநாமம் சம்பகாஷோக புன்னாக சௌகந்திக லசத்கசா. அதாவது நல்ல மனம் வீசுற மலர்களால அலங்கரிக்கப்பட்ட ஒளி வீசுற அழகான கூந்தலை உடையவள். இதோட அர்த்தம் என்ன, இது எப்படி ஒரு காட்சியை உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். கருநீல வானத்துல நட்சத்திரங்கள் மின்னற மாறி மனம் வீசுற பூவெல்லாம் சூடின நீலமான ஒளி வீசுற கூந்தல். அது வெறும் கூந்தல் மாதிரி தெரியல, பிரபஞ்சமே அசஞ்ச ஆடுற மாதிரி ஒரு பேரழகு. ஆனா இது வெறும் கூந்தல் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. இந்த கூந்தல் தான் பிரபஞ்சத்தோட மூல படைப்பு சக்தியான பிரகிருதி. அதுல இருக்கிற ஒவ்வொரு பூவும் ஒரு தெய்வீக சக்தியோட குறியீடு. இதுதான் படைப்போட அழகியல். சரி, அந்த பிரபஞ்ச கூந்தலுக்கு அப்புறம் அடுத்து வருவது 14வது திருநாமம். இது அவளோட முழுமையான இறையாண்மையை பறைசாற்றும் மணிமுடியை வர்ணிக்கிறது. அந்த பிரம்மாண்டமான கூந்தலை அலங்கரிக்கிற மாதிரி ஒரு கிரீடம். அதுவும் சாதாரண கிரீடம் இல்ல, மாணிக்கங்களும் வைரங்களும் பதிச்ச ஒரு ஒளிமயமான கிரீடம். நட்சத்திர மண்டலங்களோட பின்னணியில அந்த கிரீடத்தோட ஒளி பிரபஞ்சம் முழுக்க பரவுற மாதிரி இருக்கு. இந்த கிரீடமும் வெறும் நகை மட்டும் கிடையாது, அது படைப்பு மேல அவளுக்கு இருக்கிற முழுமையான அதிகாரத்தோட சின்னம். அதுல இருக்கிற ஒவ்வொரு மாணிக்கமும் பிரபஞ்சத்துக்கு உயிர் கொடுக்கிற சூரியனோட சக்தியை குறிக்குது. இப்போ அந்த கிரீடத்தோட ஒளியிலிருந்து நம்ம கவனத்தை முகத்தோட ஒளிக்கு கொண்டு வருவோம். அடுத்த 2 திருநாமங்கள் அவளோட நெற்றியையும் அதில் இருக்கிற ஒரு தனித்துவமான திலகத்தையும் நமக்கு காட்டப்போகுது. 15வது திருநாமம் அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிக ஸ்தலசோபிதா. இங்க சந்திரன் ஒரு முக்கியமான குறியீடா வருது. அஷ்டமி சந்திரன்னா என்ன? அது பாதி வளர்ந்த நிலா. அதாவது முழு பௌர்ணமி வெளிச்சமும் இல்ல, அமாவாசை இருட்டும் இல்ல, ஒரு மென்மையான இதமான ஒளி. அந்த மாதிரி ஒரு சாந்தமான ஒளியோட அவளோட நெற்றி பிரகாசிக்குது. அந்த நெற்றி தான் நம்மளோட ஞான கண்ணான ஆக்ஞா சக்கரத்தோட இடம். அதனாலதான் அந்த அஷ்டமி சந்திரன் மாதிரி அது தீவிரமான வெளிச்சமா இல்லாம ஞானத்தோட ஒரு அமைதியான விடியலை காட்டுது. இதுதான் சமநிலையோட தத்துவம். அடுத்து 16வது திருநாமம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்லுது. தெய்வீக குறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நம்ம நிலாவுல ஒரு களங்கம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி அன்னையோட சந்திரன் போன்ற முகத்துல கஸ்தூரியால ஒரு திலகம் இருக்கு. அது அந்த களங்கம் மாதிரி இருந்தாலும் அது அவளோட முகத்துக்கு ஒரு தனி அழக கொடுக்குது. இது ஒரு ஆழமான தத்துவம் பாருங்க. நம்ம உலக பார்வையில ஒரு புள்ளி ஒரு குறையா தெரியலாம், ஆனா தெய்வீக நிலையில அதுவே ஒரு தனித்துவமான அடையாளம். எது குறையோ அதுவே நிறையா மாறுற ஒரு பார்வை இது. சரி, நெற்றி திலகம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பயணத்தோட கடைசி 2 வர்ணனைகளுக்கு வரும். புருவங்களும் கண்களும். இவை தெய்வீக அன்புக்கும் அருளுக்கும் ஒரு நுழைவாயில் மாதிரி வர்ணிக்கப்படுது. 17வது திருநாமம் வதனஸ்மர மாங்கல்ய கிருஹதோரண சில்லிகா. இந்த நாமம் அன்னையோட முகத்தை ஒரு கோயிலா பார்க்க வைக்குது. அவளோட புருவங்களை சாதாரணமா பார்க்காம ஒரு பெரிய மங்களகரமான கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இருக்கிற தோரணங்கள், அந்த அலங்கார வளைவுகள் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளவு அழகான உருவகம் பாருங்க. அவளோட முகமே அன்புக்கு ஒரு கோயில்னா அந்த புருவங்கள் தான் உள்ளே வாங்கன்னு நம்ம எல்லாரையும் அந்த தெய்வீக ஆனந்தத்துக்குள்ள கூப்பிடுற வரவேற்பு வளைவுகள். இப்போ 18வது, அதாவது நம்ம பயணத்தோட கடைசி திருநாமம் வக்த்ர லக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா. இது அவளோட கண்களோட இயட்டத்தை பத்தி சொல்லுது. இங்க பாருங்க, அவ கண்கள் சும்மா ஸ்திரமா இருக்கிறதா சொல்லல. அவளோட முகமே ஒரு அருள் நதின்னா அந்த நதியில துள்ளி விளையாடி நீந்திக்கிட்டு இருக்கிற 2 தங்க மீன்கள் மாதிரி அவளோட கண்கள் இருக்கு. அப்போ அவ கண்கள் வெறும் அழகுக்காக மட்டும் இல்ல, அது எப்போதுமே இயங்கிக்கிட்டு இருக்கிற கருணையோட ஊற்று. அந்த நீந்தும் மீன்கள் உருவகம் அவளோட அருட்பார்வை ஒரு நொடி கூட நிக்காம எல்லா உயிர்களையும் காத்துக்கிட்டு இருக்குன்னு எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. சரி, இப்போ நாம தனித்தனியா பார்த்த இந்த 6 வர்ணனைகளையும் ஒன்னா சேர்த்து அந்த முழுமையான தெய்வீக திருமுகத்தை தரிசிக்கலாம் வாங்க.
நாம பார்த்தத ஒரு தடவை வேகமா நினைவுபடுத்தி பார்க்கலாமா? மனம் வீசும் பிரம்மாண்ட கூந்தல், இறையாண்மையோட மாணிக்க கிரீடம், ஞானத்தோட சாந்தமான நெற்றி, பூரணத்துவத்தோட மங்கள திலகம், தெய்வீக அன்போட தோரணங்கள், கடைசியா அருள் பொழியும் உயிருள்ள கண்கள். இதோ அந்த 6 திருநாமங்களும் சேர்ந்து நமக்கு காட்டுற அந்த முழுமையான திருமுகம். படைப்பு, அதிகாரம், ஞானம், முழுமை, அன்பு, கருணை, இது எல்லாமே ஒன்னா சேர்ந்த ஒரு தெய்வீக தரிசனம். அப்போ இந்த தியானத்தோட நோக்கம் என்ன? வெறும் உருவத்தை வர்ணிக்கிறது மட்டும்தானா? இல்ல, இந்த உருவத்தோட வர்ணனைய புடிச்சுக்கிட்டு உருவமே இல்லாத அந்த பரம்பொருளோட தன்மையை புரிஞ்சுக்கிறது தான் இந்த வர்ணனைகள் எல்லாம். அந்த பெரிய உண்மையை நோக்கிய ஒரு அழகான பாதை. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. உருவத்தை வர்ணிக்கிறது மூலமா உருவமே இல்லாத உன்னோட தன்மைய நாம எப்படி உண்மையா உணர முடியும்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீமாத்ரே நமஹா. இந்த தியான பயணத்தை ஒரு அமைதியான வணக்கத்தோட நிறைவு செஞ்சுக்கலாம்.